Hi teachers, welcome to Angels English Academy. So நம்மளுடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ most requested video study plan எப்ப போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கான வீடியோ தான் இது. டெட் எக்ஸாமினேஷன்ல 75க்கு மேல எடுத்த எல்லாருமே you are eligible to write UGTRB exam. So நம்மளோட ஆனுவல் பிளானர் படி மார்ச்ல நோட்டிஃபிகேஷன், ஜூலைல எக்ஸாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மேபி 1 or 2 months இந்த எக்ஸாமினேஷன் முன்ன பின்ன நமக்கு வரலாம். ஆனா அதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கவே கூடாது. நம்மளோட ப்ரிப்பரேஷனை நம்ம இப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஒரு 100 days ஸ்டடி பிளான் வீடியோ எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டதால இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கம்ப்ளீட் சிலபஸையும் நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி நீங்க எப்படி படிக்கணுங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஸ்டடி பிளான் நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சியோட படிச்சா மட்டும்தான் உங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நான் ஒரு நாள் படிப்பேன், 2 நாள் படிப்பேன், திரும்ப ஒரு 4 நாள் பிரேக் எடுப்பேன், மறுபடியும் 4 நாள் படிப்பேன் நீங்க படிச்சீங்கன்னா கட்டாயமா உங்களால இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு 6 months டைம் இருக்கு. ஸோ 6 months டைம் இருக்கே அப்படின்னு நினைக்கிறத விட 6 months டைம் இருக்கு. ஸோ இந்த 6 months நான் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு படிக்க ஆரம்பிங்க. என்னால எனக்கு புரிஞ்சுக்க முடியல. லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் நீங்க அதை தான் சொல்றீங்க மேம், ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ எங்களோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டாபிக்கை ரீட் பண்றதுக்கே நீங்க நான் 2 டாபிக் நீங்க ஒரு ஒரு 2 டேஸ்க்கு படிக்க கொடுக்குறீங்க, ஆனா அந்த 2 டாபிக் ரீட் பண்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்னா, இனிஷியலா அப்படிதான் இருக்கும். ரிப்பீட் ரீடிங் கொடுத்துட்டே இருங்க, ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பா அந்த டாபிக் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நாங்க அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்போம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஒரு டாபிக் புதுசா படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது டஃபா இருக்கும். ஸோ செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங், ஒரு 5th ரீடிங், 6th ரீடிங் விடும்போது உங்களால ஆட்டோமேட்டிக்கா அந்த டாபிக்கை உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த டாபிக்ல இருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களாலேயே ஒரு அசஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுடைய இந்த 100 days ஸ்டடி பிளான் வீடியோக்குள்ள நம்ம போகலாம். யா, ஸோ கம்ப்ளீட் சிலபஸையும் நாங்க உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 100 daysல வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளான் எதுக்குன்னா படிக்கிறதுக்கான ஸ்கெடியூலா மட்டும்தான் இந்த 100 days ஸ்டடி பிளான் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ யூனிட் 1 பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது, ஐயோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பிட்டே இருக்கிறீங்க. ஆனா அந்த ஒரே வேண்டாம், நாங்க உங்களுக்கு ஈஸியா இந்த யூனிட்டை எப்படி படிக்கணும்னு சொல்றேன். ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா என்ன? ஸோ ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து 1400ல இருந்து இப்ப பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் லிட்ரேச்சர் எப்படி இருந்தது, அவ்வளவுதானே. அதுக்கு நமக்கு 2 ரெஃபரன்ஸ் புக்கும் கொடுத்துருக்காங்க. ராமச்சந்திரன் நாயரோடதும் ஹட்சனோடதும் கொடுத்துருக்காங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட ஒண்ணு புக்கா வாங்கிக்கோங்க, இல்லையா உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளா இருக்கு, நெட் சோர்ஸ் இருக்குன்னா அதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு யூஜி பிஜி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைரக்ட் கொஸ்டின்ஸ் அந்த புக்ல இருந்தே எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா அந்த புக்ல இருந்து பிராக்கெட் போர்டே கொஸ்டின்ஸ் நிறைய டைம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் சோர்சஸ், ஒரிஜினல் சோர்ஸ் வாங்கிக்கோங்க. அது போக நிறைய உங்களுக்கு புக்ஸ் இருக்கு, உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீங்க ஒரு புக் வச்சுக்கோங்க. கட்டாயம் நீங்க ராமச்சந்திரன் நாயர் புக் தான் படிக்கணுமா, ஹட்சன் புக் தான் படிக்கணுமானா இல்ல. ரெஃபரன்ஸ் புக் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கிற ஒரு புக் வச்சுக்கோங்க, இல்ல ஒரு அகாடமி புக் நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த புக்ல அவங்க அந்த ஏஜ் ஆஃப் சாசர்னா ஒரு 3 பீரியட் இருக்கும், கான்டெம்பரரிஸ் யாரெல்லாம் இருப்பாங்க, அவரோட பிரெஞ்சு பீரியட் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி விஷயங்கள், இங்கிலீஷ் பீரியட் எப்படி இருந்தது, இது மட்டும் உங்களுக்கு அதை கான்செப்சுவலா தெரிஞ்சா போதும். அண்ட் கண்டென்ட் பேஸ்டாவும் குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இருக்க போகுது. இல்ல ஏஜ் ஆஃப் சாசர்னா பர்டிகுலரான விஷயங்கள் தான் இருக்கும், யார் யாரெல்லாம் கான்டெம்பரரிஸ் இருந்தாங்கன்னு இருக்கும். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாமே நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி படிங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இப்போ நீங்க யூனிட் 2, யூனிட் 3 எல்லாம் பாத்தீங்கன்னா யூனிட் 3 ஃபுல்லாவே ஷேக்ஸ்பியர் தான். அப்ப ஷேக்ஸ்பியர் பத்தின விஷயங்கள், ஷேக்ஸ்பியருடைய பீரியட்ல விமன் எப்படி இருந்தாங்க, அவருடைய ஃபோலியோஸ் குவார்டர்ஸ் எப்படி இருந்தது, அவருடைய டைம்ல ஹிஸ்டரி எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அவருடைய ஏஜ் பத்தியும் படிப்போம்.
ஸோ மில்டன் பத்தி பாரடைஸ் லாஸ்ட் இருக்கு. பாரடைஸ் லாஸ்ட் படிக்கும் போது ஏஜ் ஆஃப் மில்டன் நீங்க படிச்சுக்கலாம். ட்ரைடனோட ஒர்க் படிக்கும் போது ஏஜ் ஆஃப் ட்ரைடன்ல யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ அந்த பீரியட்ல இந்த போயட்ஸ் எல்லாம் யார், ஆத்தர்ஸ் எல்லாம் யார் இருந்தாங்க, என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க, இப்படி நீங்க மற்ற யூனிட்ஸோட கம்பைன் பண்ணியே இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை படிங்க. ஸோ நாங்க எடுத்த உடனே என்ன சொல்லுவோம்னா, எடுத்த உடனே ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வேண்டாம். நீங்க யூ ஸ்டார்ட் ஃப்ரம் யூனிட் 2 இல்ல உங்களுக்கு யூனிட் 3 ஷேக்ஸ்பியர், உங்களுக்கு எந்த யூனிட் ஈஸியா உங்களுக்கு படிக்கலாம் கவர் பண்ணிடலாம்னு தோணுதோ அந்த யூனிட்டை எடுத்து படிங்க. அந்த யூனிட் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களால ஈஸியா ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, நம்மளும் கொஞ்சம் படிச்சிருக்கிறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அதுக்கு அடுத்து ஏஜ் ஆஃப் சார்சரை பார்க்கும்போது, ஓ நம்ம இந்த பாயிண்ட் இது படிக்கும்போது நம்ம இதை அங்க பார்த்தோம் இல்லையா அப்படின்னு நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு 10 days கொடுத்துருக்குறோம். இந்த 10 days-உம் நீங்க எந்த யூனிட் முடிச்சிட்டுனாலும் எடுத்துக்கலாம். செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வரலாம். இல்ல மத்த எல்லா யூனிட்டும் முடிச்சிட்டு கூட நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு வரலாம். ஸோ அது இல்ல நான் எடுத்த உடனே எனக்கு வந்து யூனிட் 1 ஹெல் வந்து ரொம்ப ஈஸி மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க எடுத்த உடனே யூனிட் 1ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் யூனிட் 2 வந்து நம்ம டீகோட் பண்ணும்போது பிரான்சிஸ் பேக்கனோட ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ் 2 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ். ஸோ இப்போ பிரான்சிஸ் பேக்கனை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். டீடைல் ஸ்டடியா கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் பை லைன் நீங்க படிச்சிருக்கணும். உங்களால கூடுமான வரைக்கும் நீங்க மகப்னாலும் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஸ்டடீஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கோட்ஸ், யாரெல்லாம் வராங்க, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த பர்சன்ஸ் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அட்டை டு அட்டை படிச்சுக்கோங்க. அப்படின்னா கட்டாயமா என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் டீடைல் ஸ்டடினாலே நீங்க கட்டாயமா உங்களுக்கு டீடைல்டோ நான் டீடைல்டோ நீங்க வந்து டெக்ஸ்ட் தான் ரீட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ யூனிட் 2க்கும் நாங்கள் 10 days சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த 10 daysல இந்த 10 daysக்குள்ள இந்த யூனிட்டை நீங்க பேலன்ஸ் பண்ணி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ சார்ல்ஸ் லேம்போட ட்ரீம் சில்ட்ரன் ரெவரி கொஞ்சம் பெரிய ஒரு ப்ரோஸ் பீஸ் தான், ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு பெரிய ஒரு ப்ரோஸ் பீஸ். ஒரு கதை தான், சிம்பிளான ஒரு கதை. பட் இதுல வர சின்ன சின்ன டீடைலிங், அந்த கிராண்ட்மாவோட ஹவுஸ் எப்படி இருந்துச்சு, கிராண்ட்மா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க எதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருந்தாங்க, எதுல எக்யூப்டா இருந்தாங்க, அப்புறம் அந்த சில்ட்ரனோட நேம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைலிங் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. 10 ரீடிங் இல்லை 20 ரீடிங் நீங்க கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஸோ ரீடிங் அதுதான் அவருடைய ஆஃப் ஸ்டடிஸ், ரீடிங் மேக்கப் த ஃபுல் மேன், ஆஃப் ஸ்டடிஸ் சொல்றதே அதுதான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணுங்க. தென் டான் டீடைல்ல 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ரோஜர் அட் ஸ்பெக்டேட்டர் கிளப். ஸோ ஜோசப் ஆடிசன், ரிச்சர்ட் ஸ்டீல் 2 பேருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் வருவாங்க. ஸோ இந்த இயர் எங்க, எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எந்த பேக்ரவுண்ட்ல அது நடந்துச்சு, அதுல என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருது, அதுல என்னென்ன ஸ்டோரிஸ் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதுல வர்ற கேரக்டர்ஸ் யாரு, இது எல்லாமே டீகோட் பண்ணுங்க. ஒரு நோட் போட்டுக்கோங்க. நோட் போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி மெத்தட்ல நோட்ஸ் எடுத்தா ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி எழுதுங்க. அதுல இருக்கிற அவ்வளவு நோட்ஸையுமே எழுதாதீங்க. அதுல இருக்கிற அவ்வளவு பாயிண்ட்ஸையுமே நோட்ஸா எழுதி வைக்காதீங்க. மைண்ட் மேப்பா போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, மைண்ட் மேப்பா போட்டுக்கோங்க. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லி நான் இங்க ஒரு பாயிண்ட் சொல்றேன். தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் ரீடிங்லயே நோட்ஸ் எடுக்காதீங்க. ஒரு 3-4 ரீடிங்ஸ் கொடுங்க. முதல் நாளே ஒரு யூனிட், நீங்க இப்ப யூனிட் 2 படிக்க ஆரம்பிக்கிறீங்க, டே 1லயே நோட்ஸ் எடுக்காதீங்க. ஒரு டே 2, டே 3, டே 4 ஆனா கூட பரவாயில்ல. உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன படிக்க முடியுமோ பேலன்ஸ் பண்ணி ரீட் பண்ணி அதுல என்ன இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ரீட் பண்ணுங்க. தென் யூனிட் 2ல பாருங்களேன், போயட்ரி போர்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான போர்ஷன்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு கம்பேரிங் டு பிஜி, யூஜில கொஞ்சம் சிம்பிளான போம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டீடைல் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் பிரொத்தலாமியன் கொடுத்துருக்காங்க, சோனட் 18 இருக்கு, சிம்பிளான போயம். பாரடைஸ் லாஸ்ட்லயுமே பர்டிகுலர் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் புக் 9. வில்லியம் பிளேக்கோட லேம்ப் எல்லாம் ரொம்ப சிம்பிளான போம். தென் நான் டீடைலையும் நமக்கு ஒரு 4 போம் கொடுத்துருக்காங்க. ஸோ போம் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த போமை ரீட் பண்ணுங்க. ஒரு 4-5 ரீடிங்ஸ் கொடுங்க. அதுல என்னென்ன ரைம் ஸ்கீம் யூஸ் பண்ணிருக்காங்க, லிட்டரரி டிவைசஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நம்மளோட அகாடமி நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எல்லா போம் ப்ரோஸ்க்குமே ஒரிஜினல் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி போம் பொறுத்த வரைக்கும் லிட்டரரி டிவைசஸ் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். என்னென்ன ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணிருக்காங்க, அதுல என்னென்ன ரெஃபரன்ஸ், என்னென்ன எல்லாமே டீட்டெயிலா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்க. இந்த 10 daysமே ரிப்பீட்டடா, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிரொத்தலாமியன் படிக்கிறீங்கன்னா பிரொத்தலாமியன் போயம் ரீட் பண்ணுங்க. அதுல என்னென்ன வேர்ட்ஸ், என்னென்ன
மித்தலாஜிக்கல் பர்சன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கிறத நோட் பண்ணுங்க. அண்ட் அதுல என்ன ஸ்கீம் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லிட்டரேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்துட்டு ஒரு டாபிக் முடிஞ்ச உடனே உங்களால எவ்வளவு எம்சிக்யூஸ் அதில் நீங்க கிரியேட் பண்ண முடியுமோ ஓனா கிரியேட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதை உடனடியா கோ த்ரூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டாபிக் ஈஸியா மைண்ட்ல ஸ்டிக் ஆகும். தென் யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல எகெயின் டிராமா போர்ஷன் பொறுத்த வரைக்குமே டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் பிஜியில் இருக்கிறது தான். ஓகே, ஸோ கொஞ்சம் நமக்கு பிஜிக்கு யூஜிக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ பிக்மாலியனும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டீடைல் ஸ்டடி. ஸோ டீடைல்ஸ் என்ன சொன்னேன், ஒரிஜினல் சோர்ஸ் ரீட் பண்ணணும். போம் ப்ரோஸ்க்கே ரீட் பண்றது கஷ்டம், எப்படி மேம் டிராமாக்கு ரீட் பண்றதுன்னு யோசிக்கீங்களா? மார்க் வாங்கணும்னா ரீட் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ஹார்டான ட்ரூத், ஹார்ட் ட்ரூத்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த ஹார்ட் ஃபேக்டை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் ரீட் பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்றதுக்கு அப்படியே ஒரு சினிமேட்டிக்காவே அந்த விவிட் இமேஜஸாவே நமக்கு அது வந்து பிக்சரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டாக்டர் ஃபாஸ்டர்ஸை நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரீட் பண்ணுங்க. பிக்மாலியனும் உங்களால முடிஞ்ச மட்டும் ரீட், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு இங்கிலீஷா தான் அதுல இருக்கும். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஏர்னஸ்ட். கொஞ்சம் ஃபிக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவாய்ட் லாங் டைம் அது எடுக்க தான் செய்யும். பட் உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் சோர்ஸ் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. தென் நான் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் டீடைல் சம்மரி படிங்க, கேரக்டர் ஸ்கெச்சஸ் படிங்க. என்னென்ன கேரக்டர், ஈவன் மைனர் கேரக்டர்ஸ் கூட நோட் பண்ணி வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தென் யூனிட் 3 இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு யூனிட். ஸோ நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றதே யூனிட் 3ல தான் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இதுக்கும் நாங்க 10 days கொடுத்துருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து டீடைல்டா 2 பிளே கொடுத்துருக்காங்க, நான் டீடைல்ல 2 பிளே கொடுத்துருக்காங்க. மேக்பெத் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜூலியஸ் சீசர் இது எல்லாமே நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி நல்லாவே தெரியும், ஒரு அவுட்லைன் ஸ்டோரி தெரியும். பட் இன்டெப்தா படிக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஷேக்ஸ்பியருடைய மொத்த ஹிஸ்டரியுமே சொல்லியிருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூனிட்டை படிக்கும் போதே நீங்க ஏஜ் ஆஃப் சாசரையும் இங்க கம்பைன் பண்ணி சாரி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரையும் இது கூடயே கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஷேக்ஸ்பியருடைய மொத்த ஹிஸ்டரி, ரொமான்சஸ், அவருடைய ப்ராப்ளம் பிளே எது, அவருடைய காமெடி எது, ட்ராஜடி என்ன இருக்கு, அவருடைய பீரியட்ல விமன் எப்படி இருந்தாங்க, அவங்க தியேட்டர் என்ன எப்படி இருந்துச்சு, ஆடியன்ஸ் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஷேக்ஸ்பியரை பத்தின கம்ப்ளீட் டீகோடிங் பண்ணுங்க. ஸ்லெட்நெட் கொஸ்டின்ஸ் ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு, நமக்கு பிஜிடி மற்ற ஸ்டேட்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய தேடி தேடி இந்த விஷயங்களை நீங்க கத்துக்கோங்க. தென் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2 கொடுத்துருக்காங்க. எகெயின் இங்கேயும் நான் சொல்றது அதே தான், ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வொர்த்தை இது கூட கம்பைன் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. ஸோ டாபிக் பாருங்க, டீடைல்டு ஸ்டடியா நமக்கு சில போம்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி சிம்பிள் போம்ஸ், லிட்டரரி ரிப்பேர்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு இருக்கிறோம். குப்லா கான், ஓ டு நைட்டிங்கேல், ஒசிமாண்டியஸ், ஓ டு நைட்டிங்கேல், குப்லா கான் நமக்கு நமக்கு பிஜில இருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ காட்ஸ் கிராண்டியர், ஸோ இது எல்லாமே ஈஸியான டாபிக்ஸ். இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் வர டேல கூட 2-3 போர்ஷன் டாபிக் அது கூட கம்பைன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 daysலயும் நம்ம என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே ஸ்கெடியூல் பண்ணுங்க. 10 days ஸ்கெடியூல் போடுறேன், அதுபடி படிக்க முடிஞ்சா படிப்பேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த நாள் போய்ப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ 124 லாஸ்ட் டைம்லாம் நமக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 120+ போயிருச்சு. ஸோ இந்த டைம் வந்து 100+ எடுத்தாதான் நம்மளால நம்ம காம்படிஷனுக்கு உள்ளேயே இருக்கிறோம். அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. மை ஃபர்ஸ்ட் அக்வைண்டன்ஸ் போயிடுச்சு, இதெல்லாம் சூப்பரா இருக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரியே போகும். ஸோ நீங்க ஒரு நாவல் ரீட் பண்ற மாதிரி, இல்ல நம்ம சின்ன சின்ன நம்ம நவடேஸ் நம்மளோட மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா மொபைல்ல ஷார்ட்ஸ் பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிட மாட்டோமான்னு நினைக்கிறோம் ஸ்டடீஸையும். அப்படி கிடையாது, அழகா நான் ரீடிங் இதெல்லாம் ஸ்பூன் ஃபீடிங் இதெல்லாம் நல்லா ரீட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் எல்லாம் ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய ரீடிங் கொடுங்க. இந்த ரீடிங் ப்ராக்டிஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணணும், என்னென்ன பாயிண்ட்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குள்ளேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, தென் வெயிட்டிங் ஃபார் காடாட், பிரேவ் நியூ வேர்ல்ட் எல்லாமே நம்ம பிஜிலையும் பார்த்துருக்கோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் லிட்ரேச்சர், கொஞ்சம் பெரிய யூனிட் இது.
இதை கொஞ்சம் டிவைட் பண்ணி படிங்க. ஆனா டாபிக்ஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கு. அண்ட் இப்போ இந்த 10 டேஸ்க்குள்ள உங்களால முடிஞ்ச மட்டும் இதை வந்து என்ன பண்ணுங்க, ஷ்ரங்கன் பண்ணி படிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, போயட்ரி மட்டும் கொஞ்சம் பெருசு இல்லையா, ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன போம் தான். வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், அவுட் ஆஃப் த கிராடல், இது எல்லாமே ஐ ஃபெல்ட் அ பியூரல் நேச்சர், இது எல்லாமே சின்ன சின்ன போம்ஸ். ஸோ போம் எல்லாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும். இப்போ இதுக்கு அடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி பண்றவங்களுக்காக, அதாவது ஃபுல் டைமா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஒர்க்கிங் பீப்புள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் ஒரு அப்கமிங் வீடியோ கொடுக்குறேன். ஆன் த ஹோல் இது எதுக்குன்னா, இப்பவுமே நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக கொடுக்குறோம். தென் டீடைல்டு ஸ்டடியா பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் தான் ரீட் பண்ணணும். நம்மளோட அகாடமியில பாத்தீங்கன்னா நம்ம 10 யூனிட்ஸ்க்குமே 10 செப்பரேட் புக்ஸாவே கொடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கெல்லாம் மெட்டீரியல் வேணுமோ அகாடமி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் டெஸ்ட் பேட்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம 5 பேட்சஸ் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5 பேட்சஸும் சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க, மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் டிராமா போர்ஷன் பாருங்களேன். ஓகே, இது வந்து கொஞ்சம் சிம்பிள். டெத் ஆஃப் அ சேல்ஸ்மேன், அகெயின் பிஜி போர்ஷன், த கிளாஸ் மேனேஜர், ஓகே. தென் ஷார்ட் ஸ்டோரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல மட்டும் ஒரு 4 ஷார்ட் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அதுலயே இருக்கு ஷார்ட் ஸ்டோரி, ஈஸியா படிச்சிடலாம். ஸோ இதுக்கு ஒரு டே போட்டுக்கோங்க. போட்டு அந்த 1 or 2 days நீங்க பேலன்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் 2 ஃபிக்ஷன், பிலவட் நமக்கு அங்க ஆல்ரெடி பிஜில பார்த்ததுதான். ஸோ நியூவா படிக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் பிலவட்லாம் ஸ்டோரி நல்லா இருக்கும். ஸ்கார்லெட் லெட்டர், இந்த எல்லாமே நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஃபிக்ஷனை உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலா ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் டீடைல்டு ரீடிங் ஆது கொடுங்க, சாப்டர் வைஸ் ரீடிங் கொடுங்க. ஓகே, தென் 6th யூனிட் ரொம்ப சூப்பர்பான யூனிட், இந்தியன் ரைட்டிங். ஸோ இதுவுமே நீங்க கடகடன் 10 டேஸ்ல என்ன செஞ்சிடலாம், ஈஸியா முடிச்சிடலாம். நாகமண்டலா, ஓகே. கிரீஷ் கூலி வந்து நம்ம ஆல்ரெடி பிஜில பார்த்தது. ஸோ த கோர்ட் இஸ் இன் செஷன், சைலன்ஸ் த கோர்ட் செஷன் பிஜில இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கு. டான்ஸ் லைக் அ மேன், இது எல்லாமே. போம் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள்லயே முடிச்சிடலாம். எல்லாமே சிம்பிளான போயமா தான் கொடுத்துருக்குறாங்க. காஸ்பிள் ஆஃப் நான் வயலன்ஸ், ஓகே. இந்த விஷயங்களை படிக்கும் போது இதை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க, நிறைய MCQs வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் 20th செஞ்சுரி லிட்ரேச்சர்னு ஒரு டாபிக் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஆஸ் த சேம், எல்லாமே நமக்கு சேம் தானே. ப்ரோஸ், போயட்ரி பொறுத்த வரைக்கும் ஜானி ஆஃப் த மேகி, ஓகே, ஹன்ச்பேக் இந்த எல்லாமே சிம்பிளான போம்ஸ் தான். ஸோ இது இந்த மாதிரி யூனிட், இந்த யூனிட்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டாலவேலாம் நமக்கு ஆல்ரெடி பிஜில இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க படிக்கிறதுக்கான டைம் அந்த 10 days சொல்றோம் இல்லையா, அந்த 10 daysங்கிறத சின்ன யூனிட்டா இருக்கும்போது ஒரு 8 days 7 daysக்குள்ளேயே நீங்க ஸ்கெடியூல் பண்ணிட்டு பேலன்ஸ் டேஸ்ல என்ன பண்ணுங்க, நீங்க யூனிட் 1க்கு போங்க, யூனிட் 1 ப்ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற இப்ப 5th அமெரிக்கன் லிட்ரேச்சர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, அதுல உள்ள டாபிக்ஸை இங்க பேலன்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 8th யூனிட் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ், இந்த யூனிட் பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறீங்க. ஆனா நிஜமாவே இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட். ஓகே, ஸோ ஒரு இதுல வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் இருந்தாலே போதும். ஸோ சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, எந்த மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணணும், வவல்ஸ் எத்தனை இருக்கு, டிப்தாங்ஸ் எத்தனை இருக்கு, ஸோ எங்கெல்லாம் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, எப்படி எல்லாம் அதை நம்ம யூஸ் பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. தென் டெஃபினிஷன் ஆஃப் கிராமர், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ், ஓகே. ஸோ இதுக்கு நிறைய சோர்சஸ் வந்து நீங்க டிஸ்கிரிப்டிவ், பிரிஸ்கிரிப்டிவ் இதெல்லாம் என்ன, அதுல என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஓகே. ஸோ டீப் ஸ்ட்ரக்சரா இருந்தா எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றாங்க, அதுல எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. தென் மார்ஃபாலஜி அண்ட் செமண்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேர்ட் பில்டிங்ஸ் எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சா போதும். அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் தான், அந்த பர்டிகுலர் போர்ஷனை நீங்க படிச்சாலே போதும். ஸோ ஐயோ லிங்குவிஸ்டிக்ஸ் புரியலையே, கட்டாயம் இல்லை. நீங்க ரிவிஷன் பண்ணும்போது, ரிப்பீட் ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே ஈஸி தான். தென் 9th யூனிட் பாருங்க, லிட்டரரி கிரிட்டிசிசம். இதுவும் எல்லாரும் பயப்படுற ஒரு யூனிட். பட் பிஜி கூட கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இதுக்கும் இருக்கு. பட் என்னன்னா இந்த தடவை நமக்கு கொஞ்சம் அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் பத்திலாம் என்ன பண்ணுங்க, டீடைல்டா ரீட் பண்ணுங்க. இந்த 10 டேஸையும் இந்த கிரிட்டிசிசம்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க.
2 நாள் படிச்சுட்டு எனக்கு போர் அடிச்சுட்டு நான் அடுத்த யூனிட் 2 போறேன், யூனிட் 3 போறேன் அப்படி ஸ்கிப் ஆகாதீங்க. இந்த 10 டேஸையும் நீங்க இந்த யூனிட் 9க்கு மட்டும்தான் இந்த ரீடிங் நீங்க கொடுக்கணும். இதுக்கு உங்களால எவ்வளவு பாசிபிளா நோட்ஸ் ரெடி பண்ண முடியுமோ தேடுங்க. நெட் சோர்சஸ் நிறைய ரீட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த டாபிக்ல உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆவரேஜா நமக்கு நம்ம 150 மார்க்ஸுமே நமக்கு மேஜர் இல்லையா? அப்போ ஒரு யூனிட்க்கு நம்ம ஒரு 15 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணாலும் ஆவரேஜா நமக்கு 12 to 13 கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து இருக்குது இல்லையா? ஸோ கட்டாயம் நம்ம we have to give equal importance to all the units. ஸோ அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. தென் விமன்ஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ சூப்பரா ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. சின்ன 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 போம் தான் எல்லாமே. இந்த 10 டேஸை இதுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்ன யூனிட்டா இருக்கா, சின்ன சின்ன டாபிக் ஈஸியா படிக்க முடியுதா? 7 டேஸ்ல முடிச்சுட்டு மிச்சம் 3rd டே ரிவிஷன் பண்ணுங்க. இந்த 100 டேஸ் ஸ்டடி பிளானை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை? சிலபஸ் தேவை. சிலபஸை ஹார்ட் காப்பி, அதாவது ஜெராக்ஸ் போட்டு கையில வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு பிடிஎஃப் யூஸ் பண்ணாதீங்க சிலபஸ் பாக்குறதுக்கு. இல்ல நீங்க ஹேண்ட் ரிட்டனா எழுதி கூட வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டே நமக்கு ஒரு சோர்ஸ். அதுலயே நீங்க வந்து இயர் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுலயே சின்ன சின்ன ரைம் ஸ்கீம்ஸ் நோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் அந்த போம்க்கு வந்து இன்னொரு நேம் இருக்கும், அது எதுல பப்ளிஷ் ஆச்சுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஸோ எந்த கலெக்ஷன்ல பப்ளிஷ் ஆச்சு, யாரு பப்ளிஷ் பண்ணாங்க, எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணாங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க அதுல நோட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் மினிமலிஸ்டிக்கான நோட்ஸ் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க. வள நோட்ஸ் வேண்டாம். எடுத்த உடனே நோட்ஸ் எடுக்காதீங்க. ஒரு 3-4 ரீடிங்ஸ் கொடுத்துட்டு நோட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து டு த கோர் உங்களால எவ்வளவு பாசிபிளா ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணுங்க. 2026ல கட்டாயம் உங்களுடைய ஜாபை நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியம், நம்மளோட அகாடமியில நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், டெஸ்ட் பேட்சஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சியோட படிங்க. அண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்னன்னு நீங்களே உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. வீக்னஸ் எல்லாம் நீங்க ஒண்ணா நீங்க என்ன பண்ணுங்க, டிராப் அவுட் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது டிராப் பண்ணும்போது கட்டாயமா உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.